ஹாய் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு ரிச் இங்கிலீஷ் இன் தமிழ் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ரேகா. இன்றைக்கி நம்ம தினசரி பயன்படுத்துகிற வார்த்தைகளை பார்க்க போகிறோம். ஐம் இருக்கிறேன், அது நம்ம ஐ கூட பயன்படுத்தணும். ஐ எம் அப்படின்ட்டு நம்ம பயன்படுத்துவோம். ஐ எம் எ டீச்சர், நான் ஒரு ஆசிரியராக இருக்கிறேன். ஐ எம் ஸ்டடியிங், இதில் ஐ எம் பார்த்திங்கன்னா ஒரு ஹெல்பிங் வெர்பாக வருது. நான் படித்து கொண்டு இருக்கிறேன். இஸ், அதோட தமிழ் அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இருக்கிறான், இருக்கிறாள், இருக்கிறார், இருக்கிறது என்ற மீனிங் உங்களுக்கு கொடுக்கும். நிகழ்காலத்தில் பயன்படுத்தணும், ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தணும். ஹி ஹீஸ், ஷி ஹீஸ், இட் இஸ் நேம் பயன்படுத்தணும். அது கூட நம்ம இஸ்ஸை பயன்படுத்தலாம். ஹி இஸ் எ டாக்டர், அவர் மருத்துவராக இருக்கிறார். ஷி இஸ் பிளேயிங், அவள் விளையாடி கொண்டு இருக்கிறாள். ஆர் பார்த்திங்கன்னா இருக்கிறோம், இருக்கிறாய், இருக்கிறீர்கள், இருக்கிறார்கள் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். எப்படி பயன்படுத்தணும்னா வி ஆர், யூ ஆர், தே ஆர்னு பயன்படுத்தணும். வி ஆர் ஸ்டூடெண்ட்ஸ், நாங்கள் மாணவர்களாக இருக்கிறோம். தே ஆர் கம்மிங், அவர்கள் வந்து கொண்டு இருக்கிறார்கள். வாஸ் பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் பயன்படுத்தணும், பாஸ்ட் டென்ஸுக்கு பயன்படுத்தணும். தமிழ் அர்த்தம் இருந்தேன், இருந்தான், இருந்தாள், இருந்தார், இருந்ததுன்ற மீனிங் கொடுக்கும். ஐ வாஸ், ஹீ வாஸ், ஷீ வாஸ், இட் வாஸ்னு பயன்படுத்தணும். நேம் கூடயும் வாஸ் பயன்படுத்தலாம் கடந்த காலத்துக்கு. ஹீ வாஸ் எ ரைட்டர், அவன் ஒரு எழுத்தாளராக இருந்தான். ஐ வாஸ் ரைட்டிங், நான் எழுதி கொண்டு இருந்தேன். வேர் இருந்தோம், இருந்தாய், இருந்தீர்கள், இருந்தார்கள் என்ற அர்த்தம் கொடுக்கும். வி வேர், யூ வேர், தே வேர்னு பயன்படுத்தணும். தே வேர் பிஸ்னஸ் மேன், அவர்கள் தொழில் அதிபர்களாக இருந்தார்கள். வி வேர் டான்சிங், நாங்கள் நடனம் ஆடிக்கொண்டு இருந்தோம். வில் பி பார்த்திங்கன்னா எதிர்காலத்துக்கு பயன்படுத்தணும். அர்த்தம் பார்த்திங்கன்னா இருப்போம், இருப்பான், இருப்பாள், இருப்பார், இருக்கும், இருப்பார்கள், இருப்பாய், இருப்பீர்கள் என்ற அர்த்தம் கொடுக்கும். எல்லாத்துக்குமே எதிர்காலத்துக்கு எல்லாத்துக்குமே நம்ம வில் பியை பயன்படுத்தலாம். ஹீ வில் பி, ஷீ வில் பி, தே வில் பின்னு பயன்படுத்தலாம். ஹீ வில் பி தேர், அவன் அங்கு இருப்பான். தே வில் பி ஸ்டடியிங், அவர்கள் படித்து கொண்டு இருப்பார்கள். ஷீ வில் ஸ்டடி, அவள் படிப்பாள் அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். கேன் பார்த்திங்கன்னா நம்மளோட திறமை, எபிலிட்டியை குறிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தணும். முடியும்ன்ற தமிழ் அர்த்தம் கொடுக்கும். வி கேன் டூ திஸ், எங்களால் இதை செய்ய முடியும். ரூல் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நம்ம ப்ரெசன்ட் டென்ஸில் கேனை பயன்படுத்தி சொல்லலாம். மே பார்த்திங்கன்னா ஒரு பர்மிஷன் கேட்கும்பொழுது நம்ம மேவை பயன்படுத்துவோம். அதோட தமிழ் அர்த்தம் பார்த்திங்கன்னா லாம்ன்ற அர்த்தம் கொடுக்கும். மே ஐ கம் இன், நான் உள்ளே வரலாமா அப்படின்ற கேள்விக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தணும். எல்லாத்துக்குமே ஹீக்கு பயன்படுத்தலாம், ஐக்கு பயன்படுத்தலாம், வி, யூ, தே எல்லாத்துக்குமே நம்ம மேவை பயன்படுத்தி சொல்லலாம். குட் பார்த்திங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் கேன், கேனோடைய கடந்த கால சொல் தான் குட். ஐ குட் நாட் ஃபைண்ட் ஹிம் எஸ்டர்டே, நேற்று என்னால் அவனை கண்டுபிடிக்க முடியவில்லை. ஐ குட், வி குட், யூ குட், தே குட், ஹீ குட், ஷீ குட், இட் குட்னு நம்ம சொல்லலாம். ஹாவ் பார்த்திங்கன்னா பெற்று இருக்கிறேன் என்று அர்த்தம் கொடுக்கும். ப்ரெசன்ட் டென்ஸில் பயன்படுத்தணும். பெற்று இருக்கிறேன், பெற்று இருக்கிறோம், பெற்று இருக்கிறாய், பெற்று இருக்கிறீர்கள் என்ற மீனிங் கொடுக்கும். ஐ ஹாவ், வி ஹாவ், யூ ஹாவ், தே ஹாவ்னு பயன்படுத்தணும். ஐ ஹாவ் எ கார், என்னிடம் கார் இருக்குது, கார் உள்ளது அப்படின்ற அர்த்தம் கொடுக்கும். ஹேஸ் பார்த்திங்கன்னா பெற்று இருக்கிறான், பெற்று இருக்கிறாள், பெற்று இருக்கிறது, பெற்று இருக்கிறார் என்ற மீனிங் கொடுக்கும். ஹீ ஹேஸ், ஷீ ஹேஸ், இட் ஹேஸ் நேம் பக்கத்துலையும் பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹீ ஹேஸ் எ புக், அவனிடம் புத்தகம் உள்ளது. ஹேட் பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் குறிக்கிறதுக்கு ஹேவோடைய பாஸ்ட் டென்ஸ் தான் ஹேடு. பெற்று இருந்தேன், பெற்று இருந்தாய், பெற்று இருந்தான், பெற்று இருந்தது, பெற்று இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே நம்ம கடந்த காலத்தில் இருக்கிறதுக்கு ஹேடை பயன்படுத்தலாம். தே ஹேட் எ கார், அவர்கள் கார் பெற்று இருந்தனர். ஹாவ் ஹெல்பிங் வெர்பில் வரும்பொழுது ஐ ஹாவ், வி ஹாவ், யூ ஹாவ், தே ஹாவ்னு வரும்.
யூ ஹாவ் ஸ்டடிட் நீ படித்து இருக்கிறாய். ஹேஸ் பார்த்தீங்கன்னா ஹெல்பிங் வெர்பில் வரும்பொழுது ஹீ ஹேஸ் ஸ்டடிட் அவன் படித்து இருக்கிறான். ஹேட் பார்த்தீங்கன்னா கடந்த காலத்தை குறிக்கிறதுக்கு ஹெல்பிங் வெர்பில் ஹீ ஹேட் ஸ்டடிட் அவன் படித்து இருந்தான். அபவுட் டூனா என்ன அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னா நம்ம அபவுட் டூவை பயன்படுத்தி சொல்லலாம். எல்லாத்துக்குமே ஐக்கு வீக்கு எல்லாத்துக்குமே வந்து அபவுட் டூவை பயன்படுத்தலாம். இந்த ட்ரெயின் இஸ் அபவுட் டு ஸ்டார்ட் ரயில் வந்து புறப்பட போகுது. ஹாவ் டு பார்த்தீங்கன்னா வேண்டி இருக்கிறது என்ற மீனிங் கொடுக்குது. ஐ ஹாவ் டு, வி ஹாவ் டு, யூ ஹாவ் டு, தே ஹாவ் டுன்னு பயன்படுத்தணும். ஐ ஹாவ் டு கோ நான் வந்து போக வேண்டி இருக்கிறது. ஆஸ் டு பார்த்தீங்கன்னா வேண்டி இருக்கிறது என்ற மீனிங் கொடுக்குது. ஹீ ஹேஸ் டு, ஷீ ஹேஸ் டு, இட் ஹேஸ் டுன்னு பயன்படுத்தணும். ஹீ ஹேஸ் டு ஈட் அவன் சாப்பிட வேண்டி இருக்கிறது. ஹேட் டு பார்த்தீங்கன்னா ஹாவ் டுவோட கடந்த காலத்தை குறிக்கிறதுக்காக பயன்படுத்துவோம். வேண்டி இருந்தது என்று அர்த்தம் கொடுக்கும். தே ஹேட் டு லிவ் அட் 5 yesterday அவர்கள் வந்து நேற்று 5 மணிக்கு புறப்பட வேண்டி இருந்தது. அடுத்து பார்த்தீங்கன்னா பீனா இருன்ற அர்த்தம் கொடுக்கும். பி தேர் அட் 5 o'clock அங்கே வந்து 5 மணிக்கு இரு. டு பீனா இருக்க அப்படின்ற அர்த்தம் வரும். ட்ரை டு பி தேர் ஆன் டைம் சரியான நேரத்துக்கு அங்கே இருக்கிறதுக்கு முயற்சி செய். கேன் பி இருக்க முடியும். இட் கேன் பி எனி ஒன் அது யாராக வேண்டுமானாலும் இருக்க முடியும். இட் கேன் பி எனி ஒன். மேபினா இருக்கலாம் நம்ம வந்து ஒரு ஊகமாக சொல்கிறதுக்கு. ஹீ மே பி எ டாக்டர் அவர் மருத்துவராக இருக்கலாம். ஹீ மே பி எ டாக்டர். மஸ்ட் பீனா இருக்க வேண்டும். நிச்சயம் செய்த பிறகு நம்ம தெரிவிக்கிறதுக்கு மஸ்ட் பியை பயன்படுத்தணும். ஹீ மஸ்ட் பி எ டாக்டர் ஒருத்தரை பார்த்தா ஒரு அப்பியரன்ஸை பார்த்ததுக்கப்புறமே நம்ம நிச்சயம் செஞ்சுட்டு அவர் வந்து ஸ்டெத்தஸ்கோப் போட்டிருப்பாரு, கோட் போட்டிருக்காரு, எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறமே நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறோம் அவர் டாக்டர் தான் அப்படின்ட்டு. அந்த இடத்துல நம்ம மஸ்ட் பியை பயன்படுத்தணும். ஹீ மஸ்ட் பி எ டாக்டர் அவர் ஒரு மருத்துவராகத்தான் இருக்க வேண்டும். ஹீ மஸ்ட் பி எ டாக்டர். நீட்னா நம்ம தேவை. ஐ நீட் யுவர் ஹெல்ப் எனக்கு உனது உதவி தேவைப்படுகிறது. ஐ நீட் யுவர் ஹெல்ப். ஷுட் பி இருக்க வேண்டும். யூ ஷுட் பி மோர் கேர்ஃபுல் நீ இன்னும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். யூ ஷுட் பி மோர் கேர்ஃபுல். மஸ்ட் வேண்டும். மஸ்ட் வேண்டும். யூ மஸ்ட் ட்ரிங்க் ஹாட் வாட்டர் நீ வெந்நீர் குடிக்க வேண்டும். யூ மஸ்ட் ட்ரிங்க் ஹாட் வாட்டர். ஷுட் வேண்டும். ஷுட் வேண்டும். யூ ஷுட் பே 150 rupees நீங்கள் வந்து 150 ரூபா கொடுக்க வேண்டும். யூ ஷுட் பே 150 rupees. ஷுட் நாட்னா கூடாதுன்ற அர்த்தம் வரும். ஷுட் நாட் கூடாது. ஹீ ஷுட் நாட் கோ தேர் அவன் அங்கு போகக்கூடாது. ஹீ ஷுட் நாட் கோ தேர். டூனா செய்கிறேன், செய்கிறோம், செய்கிறார்கள், செய்கிறாய் என்ற மீனிங் கொடுக்கும். ஐ டூ, வி டூ, யூ டூ, தே டூன்னு பயன்படுத்தணும். தே டூ த ஒர்க் அவர்கள் வேலை செய்கிறார்கள். டஸ் பார்த்தீங்கன்னா செய்கிறான், செய்கிறாள், செய்ததுன்ற மீனிங் கொடுக்கும். ஹீ டஸ், ஷீ டஸ், இட் டஸ்ன்ற மீனிங் கொடுக்கும். நேமுக்கும் டஸ் பயன்படுத்தணும். ஹீ டஸ் த ஒர்க் அவன் வேலை செய்கிறான். டிட் பார்த்தீங்கன்னா டூவோடைய பாஸ்ட் டென்ஸு கடந்த காலத்தை குறிக்கிறதுக்காக டிட் பயன்படுத்தணும். செய்தேன், செய்தாய், செய்தோம், செய்தான், செய்தாள், செய்தது, செய்தார்கள் என்ற அர்த்தம் கொடுக்கும். ஐ டிட், வி டிட், யூ டிட், ஹீ டிட், ஷீ டிட்னு ஹிட் டிட், தே டிட்னு பயன்படுத்தணும். கடந்த காலத்தில் எல்லாத்துக்குமே டிட் தான் வரும். தே டிட் த ஒர்க் அவர்கள் வேலை செய்தார்கள். தே டிட் த ஒர்க். கெட் வந்து பார்த்திங்கன்னா பெறுகிறேன், பெறுகிறோம், பெறுகிறாய், பெறுகிறீர்கள், பெறுகிறார்கள் என்ற அர்த்தம் கொடுக்கும். ஐ கெட், வி கெட், யூ கெட், தே கெட்ன்ற மீனிங் கொடுக்கும் உங்களுக்கு. பை 2 soap and get 1 free 2 சோப் வாங்குங்க, 1 இலவசமாக பெறுங்க. பை 2 soaps and get 1 free. கெட்ஸ் பார்த்தீங்கன்னா பெறுகிறான், பெறுகிறாள், பெற்றதுன்ற மீனிங் கொடுக்கும். ஹீ கெட்ஸ், ஷீ கெட்ஸ், இட் கெட்ஸ்ன்ற வரும். ஹீ கெட்ஸ் ₹15,000 அவன் வந்து 15,000 பெறுகிறான். ஹீ கெட்ஸ் ₹15,000.
காட் பார்த்தீங்கன்னா பெற்றேன், பெற்றோம், பெற்றான், பெற்றாள், பெற்றது, பெற்றார்கள்ன்ற மீனிங் கொடுக்கும். காட் பார்த்தீங்கன்னா கெட்டோடைய பாஸ்ட் டென்ஸு. கடந்த காலத்தில் எல்லாத்துக்குமே நம்ம காட் தான் பயன்படுத்துவோம். ஹீ காட்டு, யூ காட்டு, தே காட்டு எல்லாத்துக்குமே நம்ம காட் தான் பயன்படுத்தணும். ஐ காட் 405 மார்க்ஸ். நான் வந்து 405 மதிப்பெண் பெற்றேன். ஐ காட் 405 மார்க்ஸ். மேக் பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் டென்ஸு. தயார் செய்கிறேன், தயார் செய்கிறோம், தயார் செய்கிறாய், தயார் செய்கிறார்கள்ன்ற மீனிங் கொடுக்கும். ஐ மேக், வி மேக், யூ மேக், தே மேக்னு வரும். ஐ மேக் எ டீ. நான் டீ தயார் செய்கிறேன். ஐ மேக் எ டீ. மேக்ஸ் பார்த்தீங்கன்னா தயார் செய்கிறான், தயார் செய்கிறாள், தயார் செய்ததுன்ற மீனிங் கொடுக்கும். ஹீ மேக்ஸ், ஷீ மேக்ஸ், இட் மேக்ஸ்ன்ற ஃபார்ம் பண்ணும். ஹீ மேக்ஸ் எ டீ. அவன் டீ தயார் செய்கிறான். ஹீ மேக்ஸ் எ டீ. மேட் பார்த்தீங்கன்னா பாஸ்ட் டென்ஸ் ஆஃப் மேக். மேக்கோடைய கடந்த கால சொல் தான் மேடு. தயார் செய்தது, தயார் செய்தான், தயார் செய்தால், தயார் செய்தேன், தயார் செய்தோம், தயார் செய்தீர்கள், தயார் செய்தார்கள்னு சொல்லிட்டு அர்த்தம் வரும். கடந்த காலத்தில் எல்லாத்துக்குமே நம்ம மேட் தான் பயன்படுத்தணும். தே மேட் எ டீ. அவர்கள் டீ தயார் செய்தார்கள்.